வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் கேட்ட மேக்ஸ் கொஷின் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ டெய்லி ஒரு 5 கொஷின்ஸ் நம்ம சால்வ் பண்ணலாம். ஏன்னா நெக்ஸ்ட்டு 2026 டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடான எக்ஸாம்ஸ் எல்லா எக்ஸாம்ஸுமே நெக்ஸ்ட்டு வரும்னு சொல்லி ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபடி பார்க்கும்போது நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ டெய்லி ஒரு 5 to 10 கொஷின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது இந்த எக்ஸாம் தான் அப்படின்னு பர்டிகுலராக எடுக்காமல் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட எல்லா எக்ஸாமும் குரூப் 2, குரூப் 1, குரூப் 4, அதுக்கப்புறம் மற்ற டிபார்ட்மெண்ட் எக்ஸாமில் கேட்ட கொஷின் எல்லாத்தையுமே நான் கம்பைன் பண்ணி தான் கொடுக்க போகிறேன். ஸோ இது எல்லாமே நீங்கள் ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம், டெய்லி சம்ஸ் போட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் வாட்டர் டேங்க். அதாவது அவங்களோட அந்த வாட்டர் டேங்கோட டைமென்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. எப்படி இருக்குன்னா 10 மீட்டர் இன்ட்டு 5 மீட்டர் இன்ட்டு 1.5 மீட்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது லென்த்து, இது வித்து. ஓகேவா? ஸோ வித்து, இது ஹைட்டு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது லென்த்து, செகண்ட் இருக்கிறது வித்து, தேர்ட் இருக்கிறது ஹைட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ அந்த நீர் தொட்டியோட கொள்ளளவு என்ன? கொள்ளளவு அப்படின்னா என்னது? வால்யூம் கேட்டிருக்காங்க. வால்யூம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இது என்ன இருக்குது? 3 டைமென்ஷன் வரும்போது 3 டைமென்ஷனையும் மல்டிப்ளை பண்ணாலே வால்யூம் கிடச்சிருமா? ஸோ அப்போ வால்யூம் வேணும்னா என்ன வேணும்? லென்த்து இன்ட்டு வித்து இன்ட்டு ஹைட்டு. ஸோ இது 3ஐயுமே மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஆனால் நல்லா பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கிறது மீட்டரில் கொடுத்துருக்காங்க, பட் அவங்க ஆன்சரில் கொடுத்துருக்கிறது லிட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா வால்யூம்ங்கிறப்போ அது கியூபிக் மீட்டராக மாறும். அப்போ கியூபிக் மீட்டரை நம்ம என்ன பண்ணணும்? லிட்டராக கன்வெர்ட் பண்ணி ஆன்சர் பண்ணணும். ஓகே? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு நம்ம இதை 3ஐயும் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 10 இன்ட்டு 5 இன்ட்டு 1.5. ஸோ 50 இன்ட்டு 1.5ங்கிறப்போ 5 0 வேறு வரும். அடுத்து 1 5 2 7. ஸோ 750. அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும், ஏன்னா ஒரு டெசிமல் கொடுத்துருக்காங்க. ஸோ 75 மீட்டர், கியூபிக் மீட்டர். ஓகேவா? ஸோ கியூபிக் மீட்டர் இல்லைனா மீட்டர் க்யூப்னு வரும். இது நம்ம என்ன பண்ணணும்? லிட்டராக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும், ஒரு கியூபிக் மீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஹவு மெனி லிட்டர்ஸ் அப்படின்னு. ஸோ ஒரு கியூபிக் மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 லிட்டர். ஓகேவா? அப்போ நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? 75 கியூபிக் மீட்டர் கிடச்சிருக்கு. அப்போ 75 இன்ட்டு 1000 அப்படின்னா 75,000 லிட்டர். ஸோ ஆன்சர் என்ன வருது? 75,000 லிட்டர் தான் நமக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இதில் என்னென்னா இந்த கன்வர்ஷன் ரொம்ப முக்கியம், அது தெரிஞ்சிருக்கணும். ஒரு கியூபிக் மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 லிட்டர் அப்படிங்க தெரிஞ்சிருந்தால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். சிலிண்டர் சம் வச்சு கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா 12 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு அலுமினிய கோளம் உருக்கப்பட்டு 8 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உருளையாக மாற்றப்படுகிறது. உருளையின் உயரம் காண்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பியர் கோளம் இருக்குது. கோளத்தை என்னவா மாற்றுறாங்க? உருளையாக மாற்றுறாங்க. ஓகேவா? ஸோ அப்படிங்கிறப்போ இதோட ரேடியஸ் என்ன? 12 சென்டிமீட்டர். இதோட ரேடியஸ் என்ன? மாற்றினதுக்கப்புறம் 8 சென்டிமீட்டர். அப்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பயுமே ஒரு பொருளை அழித்து அது இன்னொரு பொருளாக செய்கிறாங்க அப்படின்னா அந்த 2 பொருளுக்கும் எது சேமாக இருக்கும்? வால்யூம் அப்படிங்கிறது சேமாக தான் இருக்கும். கொள்ளளவு சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? ஏரியானாலும் சேஞ்ச் ஆகும், பட் கொள்ளளவு சேஞ்சே ஆகாது. இது எவ்வளோ வால்யூம் இருக்கோ அதே அளவு வால்யூம் தான் இதுவும் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதுக்கான வால்யூம் வால்யூமுக்கான ஃபார்முலா போட்டு இந்ததுக்குரிய வால்யூமுக்கான ஃபார்முலா போட்டு 2 ஈக்குவல் பண்ணலாமா? ஏன்னா நமக்கு வால்யூம்ஸ் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதோட வால்யூமுக்கான ஃபார்முலா என்ன? கொள்ளளவான ஃபார்முலா என்ன? உருளையின் கோளத்தின் கொள்ளளவுக்கான ஃபார்முலா 4/3 πr3. ஸோ இந்த ஏரியா அண்ட் வால்யூமை பொறுத்தளவுக்கு ஃபார்முலாஸ் தான் மெயின் ரோல். ஸோ ஃபார்முலா தெரிஞ்சுட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இதுக்குரியது ஈக்குவல் டு உருளையோட கொள்ளளவுக்கான ஃபார்முலா என்ன? உருளை கொள்ளளவுக்கான ஃபார்முலா πr²h. ஸோ இங்கே இருக்கிற ஆருக்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த 12 சென்டிமீட்டர் போகணும். இங்கே இருக்கிற ஆருக்கு 8 சென்டிமீட்டர் போகணும். இந்த ஹச் தான் கேட்டிருக்காங்க, ஏன்னா உருளையின் உயரம் தான் கேட்டிருக்காங்க, மற்றது எல்லாமே இருக்குது. ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சலாமா? அதுக்கு முன்னாடி பையையும் கேன்சல் பண்ணிடலாம், ஏன்னா இதுக்கும் சேம் வேல்யூ இதுக்கும் சேம் வேல்யூ தான் வரும். ஸோ அப்போ கேன்சல் ஆயிரும்.
அடுத்து இங்கே ஆர் கியூப் 4/3 ஆர் கியூப்னா என்ன அர்த்தம்? இங்கே இருக்க ஆர் வந்து 12 எல்லாமே சென்டிமீட்டரான்னு செக் பண்ணிக்கோங்க. எஸ் சென்டிமீட்டர் தான். ஸோ 12 × 12 × 12 ஏன்னா கியூப் கொடுத்தனால. அடுத்து ஆர் ஸ்கொயர்னா இப்போ என்ன வரும்? 8 × 8 இந்த ஹச் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஹச் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து சிம்பிளிஃபை பண்ணலாமா? எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? நான் இப்படியே டேரெக்டாக அடிக்கிறேன். அப்படி உங்களுக்கு டேரெக்டாக அடிக்க முடியலன்னா என்ன பண்ணுங்கள், இந்த ஹச் இங்கே வச்சுட்டு இந்த 8 × 8 மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இந்த சைடு போனால் என்ன வரும்? டிவிஷனில் வரும். ஸோ ஆல்ரெடி 4/3 × 12 × 12 × 12 இருக்கும். இங்கிட்ட இருக்க மல்டிப்ளிகேஷன் இங்கிட்டு வரும்போது டிவிஷனில் வந்துடும். ஸோ டிவிஷனில் போட்டாச்சு. ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். 1 3 3 4 3 12 1 4 4 2 4 8 திருப்பி 1 4 4 2 4 8 அடுத்து அகைன் 1 2 2 6 2 12 1 2 2 6 2 12 அப்போ 6 × 6 மட்டும்தான் மேலே இருக்குது, வேறு எதுவுமே இல்லை, எல்லாமே கேன்சல் பண்ணியாச்சு. அப்போ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 36 சென்டிமீட்டர். ஏன்னா இங்கே சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது நமக்குரிய உயரம் என்ன வருது? 36 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ ரொம்ப ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணோமா? ஸோ அதுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஷேப்லேருந்து இன்னொரு ஷேப் கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னா அதோட வால்யூம் ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிற இந்த 2 விஷயம் தெரிஞ்சிருந்தால் ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். இது வந்து ரொம்ப ஈஸியான கொஷின் தான். பின்வருவனவற்றில் எது 1000 அசலுக்காக ஓராண்டுக்கு 10% என்ற விகிதத்தில் தனி வட்டி ஆகும்? ஸோ இங்கே வந்து நம்ம தனி வட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன? PNR / 100. இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அசல் வந்து 1000 கொடுத்துருக்காங்க. என்னன்னா இயர், ஓராண்டு. ஸோ 1 ஆறுங்கிறது என்னது? 10%. ஸோ 10 / 100. அவ்வளோதான். சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆன்சர் கிடச்சிடும். 2 0 2 0 10 × 10 100. ஸோ அப்போது அதுக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்கும்? 100 ரூபாய் கிடைக்கும். இதுக்கு நீங்கள் இந்த ஃபார்முலா போட்டு தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கிடையாது, டைரெக்டாகவே கண்டுபிடிச்சிடலாம். 10,000 ரூபாய்க்கு 10%, சாரி 1000 ரூபாய்க்கு 10%ங்கிறது 100 ரூபாய், அது ஒரு வருஷத்துக்கு கிடைக்கும்னு சொல்லி ஆன்சர் டைரெக்டாகவும் கண்டுபிடிச்சிடலாம். 4th கொஷின் பாருங்கள். இதுவும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான், பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு ஆண்டிற்கு X% வட்டி விகிதம். ஸோ ரேட்டு வந்து X%. X ஆண்டுக்கு அப்போ என்ன வந்து X கிடைக்கும் தனி வட்டி வீதம். தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க, அதுவும் X தான். அப்படின்னா அசலோட வேல்யூ என்ன? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அந்த ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR / 100ல் போடுங்க. எக்ஸோட வேல்யூ என்ன? சாரி எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ எக்ஸு, பி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ என் வந்து எக்ஸு, ஆரும் எக்ஸு / 100. ஸோ எக்ஸு கேன்சல் ஆயிடுச்சு. வேறு என்ன இருக்குது? அவ்வளோதான். ஸோ பி வேணும்னா என்ன பண்ணலாம்? இங்கிட்ட இருக்க மல்டிப்ளிகேஷனில் இருந்து இந்த போகும்போது டிவிஷனில் மாறும். ஸோ அப்போ தலைகீழாக மாறிடும். ஸோ 100 / X. ஓகேவா? ஸோ ஆன்சர் இதுக்கு 100 / X. அடுத்து 5th கொஷின் பாருங்கள். ரொம்ப ஈஸியானதாக ரேஷியோ வச்சு கேட்டிருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2x + 3y ரேஷியோங்கிறது 3x + 5y இஸ் ஈக்குவல் டு, இதோட ரேஷியோ வந்து 18:29. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது டிவைடட் பை இது போடும்போது 18 / 29 ஆயிரும். அதாவது 2x + 3y டிவைடட் பை 3x + 5yங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இந்த ரேஷியோவோட டிவிஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ் ரேஷியோ ஒய் தான் வேணும். எக்ஸ் ரேஷியோ ஒய்னா நம்ம என்ன பண்ணலாம்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா? கிராஸ் மல்டிப்ளிகேஷன், அதாவது ஃபஸ்ட்டு இந்த 29 இந்த 2 நம்பரால் மல்டிப்ளை பண்ணி லெஃப்ட் சைடு போடுங்க. அடுத்து 18 கீழே இருக்க டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணி ரைட் சைடு போடுங்க. ஃபஸ்ட்டு 29 × 2 என்ன வரும்? 29 × 2 வந்து 58 வரும். ஸோ 58x கிடைக்கும். அடுத்து 29 × 3 வந்து 87y கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு 18 × 3 54 கிடைக்கும். 54x ப்ளஸ் 18 × 5 வேணும் அப்படின்னா என்ன வரும்? இதை 2 மல்டிப்ளை பண்ணோம்னா 90y. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸ் எல்லாம் இந்த சைடு கொண்டு வரலாம், ஒய் எல்லாம் இந்த சைடு கொண்டு வரலாம். அப்போ ப்ளஸ் 54x இந்த சைடு வரும்போது -54xஆக மாறும். அதே மாதிரி 90y ஆல்ரெடி இருக்கும். இந்த 87y அந்த சைடு கொண்டு வரும்போது -87y. இப்போ கழிக்கலாமா? 58 54 போச்சுன்னா 4x, 90 87 போச்சுன்னா 3y. ஸோ இதை பார்த்தோன்னே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? கன்ஃபியூஸ் ஆகி 4:3 போடுவாங்க. கிடையாது,
4x is equal to 3yனா இங்கே என்ன ரேஷியோ கேட்டிருக்காங்க, எக்ஸ் ரேஷியோ ஒய். அப்போ என்ன பண்ணணும், எக்ஸ் டிவைடட் பை ஒய் தானே கண்டுபிடிக்கணும். அப்படிங்கிறப்போ இங்கிட்ட இருக்க 4 இந்த சைடு வந்துடுமா, டிவிஷனில் வந்துடும். அப்போ எக்ஸுக்கான ரேஷியோ 3, ஒய்க்கான ரேஷியோ 4. அப்போது ஆன்சர் என்ன, 3:4. ஸோ ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சாச்சு. 3:4 அப்படிங்கிறது தான் வரும். ஓகே. ஸோ ஒருவேளை உங்களுக்கு இவ்வளோலாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னா நான் ஆப்ஷன்லேருந்து போயிடலாம். ஒன்றும் இல்லை, எக்ஸுக்கு 4னும் ஒய்க்கு 3னும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த ஃபஸ்ட்டு ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ணும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் அந்த ஆப்ஷன் வருமா என்னென்னு. இப்போ நீங்கள் பாருங்கள், எக்ஸுக்கு வந்து 4ன்னு போட்டோம்னா இங்கே 4 2 சார் 8 வந்துடும். ப்ளஸ் 3 ஒய்க்கு நான் என்ன பண்ண போகிறேன், நான் 3ன்னு போடுங்க. 3ன்னு போட்டோம்னா 9 வந்துடும். ஓகே. ஸோ ஒய் என்ன இருக்குது, 8 + 9, 8 + 9 வந்து 17 வருது. ஆனால் நமக்கு என்ன வரணும், 18 வரணும். அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு. அடுத்து செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், 3 போடுங்க எக்ஸுக்கு. 3 2 சார் 6 ப்ளஸ் 4 போடுங்க ஒய்க்கு. 3 4 சார் 12, 12 + 6 8. சூப்பர், வந்துருச்சா, 18. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேயும் 3 கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ 5ஆ 4ஆன்னு செக் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், அகைன் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சைடு இருக்கிறதையும் செக் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ இந்த சைடு இருக்கிறதையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அகைன் 3 and 4ன்னு போட்டோன்னா 3 3 சார் 9, 5 4 சார் 20. ஸோ 20 + 9 29. கண்டிப்பாக ஆப்ஷன் 2 தான் வரும் அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இந்த மெத்தட்லையும் செய்யலாம். இல்லை அப்படின்னா ஆன்சர்லேருந்து நீங்கள் கொஷின் வந்து கரெக்டானு கூட செக் பண்ணி செய்யலாம். அது வந்து உங்கள் இஷ்டம், எப்படி பண்ணாலுமே ஆன்சர் கரெக்டாக தான் வரப்போகுது. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கொஷின்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து பார்த்துட்டோம். எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். ஸோ டெய்லி வந்து நம்ம இந்த கொஷின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.